அடுத்து நம்முடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் சார்பாக அந்தோணிசாமி ஆசிரியர் அவர்கள். இங்குள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா நடைபெறுவதற்கு முழு முதல் காரணமானவர் கடவுளாக இருந்தாலும் நான் பார்க்குற கடவுள் ஃபெலிக்ஸ் தான். ஏன்னு கேட்டால் அவ்வளோ சிரமப்பட்டு ஏற்கிற ஒரு மாதம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 முறை எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவருடைய இந்த பள்ளியில் அவர் படித்ததனுடைய இதுவாக ரொம்ப அதிகமான ஈர்ப்பு கொண்டு டப்பி சாமியலுக்காக அவர் செய்திருந்த இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்காக உளமாற மனமாற அவருக்கு நான் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எவ்வளவு சிரமப்பட்டாரு எனக்கு தெரியும். அடுத்து இந்த இடத்துல இந்த புண்ணிய பூமியில் நிற்கிறதுக்கு கடவுள் எனக்கு மாறலாம் உயிரை வச்சிருந்து பெரிய ஆச்சரியம் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ வியாதி உண்டு இருந்தாலும் இங்கே தான் நான் படித்தேன். காலையில் எடுத்த உடனே நான் வெளியில் தான் தங்கி படிச்சுட்டேன். சமைச்சு சாப்பிட்டுருந்தேன். நான் கேட்டிஷன் கரெக்டாக விடவே மாட்டாங்க. அதில் நம்ம ஆசிரியர் ஒரு உட்காந்துக்கிறாரு. அவர் வந்த உடனே என்ன பண்ணுவார், கேட்டிஷன் ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லுவார். அதே தான் சொல்லுவார் திருப்பி. தம்பிங்களா, நீங்கள் வாதியாலாவது முக்கியம் இல்லை, ஜப்பி சாமியுடைய கனவு என்ன தெரியுமா? டீச்சர் கம் கேட்டிஸ்ட். இதோ ஒரு 1000 பொண்ணு நான் கேட்டிருப்பேன் அவர்கிட்ட. உயர்ந்த கஸ்பால் ஆசிரியர் அவர்கள் கிளாஸ் எடுப்பார். அவரு ஜெர்மன் வாத்தியார், இவங்க 3 பேர் விடாம வருவாங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டா கூட முடிப்பாரு திட்டுவார். ஏன்னா தம்பி லேட்டா வரணும்னு கேட்பாரு. என்ன என்ன சார் சொல்லுங்க, திருப்பி சொல்லி கிடக்கிறது அதான் கேட்டிங் சொல்லுவார் அவர். இவங்க கிட்ட அதிகமா நான் படிச்சது போற அந்த டப்பி சாமியில படிச்ச வாத்தியார் தான் எனக்கு அங்க எங்க ஊர்ல அவங்க ஃபாதர் ஆரக்காடுக்கிறார் பங்குசாமி. அவங்க அப்பா இங்க படிச்சவர் கதையா சொல்லுவார். அவர் முதல் அட்மிஷன் வரும்போது 3 கோமணம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுலேருந்து எல்லா கதையும் சொல்லுவார் எங்கிட்ட. அப்படியே நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சின்ன வயசுல அந்த டப்பி சாமியாரை பற்றி நாங்கள் பார்க்குறோம். பெக்க சாமியார் பார்த்துக்கிறாங்க. எப்படி நான் பெக்க சாமியார் வந்தாலும் இவர் ரொம்ப சந்தோஷம். படக்காட்சி காட்டுவார். அப்புறம் படக்காட்சி நான் தெரியாது, சினிமாவே கிடையாது கிராமத்தில். இவர் படக்காட்சி காட்டுவார். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. இப்போ எல்லாம் பெரிய இதெல்லாம் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு நான் முத காருன்னு பார்த்தது டப்பி பெக்க சமையல்காரை தான் நான் பார்த்தேன். தொட்டுட்டேன். அது மாதிரி அடிச்சாரு, தொடக்கூடாதுங்க அப்படிலாம். எனவே இது ஒரு புண்ணிய பூமி தான் நான் நினைக்கிறேன். அப்போ எனவே இங்கே வந்திருந்த முதல்ல எல்லாருக்கும் இந்த சிரமத்தில் இன்னைக்கு 23ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, கிறிஸ்மஸ் டைமு. இங்கே வந்திருந்த அனைவரையும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டப்பி சாமியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. சார் அதிகமாக சொல்லிட்டாரு, இது எனக்கு போதும். எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பங்கேற்றதென்றால் என்னுடைய தாத்தா கபிரியல் ஆசிரியர் அவரோடு பயணித்தார். இந்த ஓப்பலில் தங்கியிருந்தார். கர்தினால் லூத்சாமி ஆண்டகை அவர்களுக்கு கர்தினால் அவருக்கு 2nd ஃபார்ம்லேருந்து 4th ஃபார்முக்கு தந்தையோடு எங்கள் தாத்தாவும் பகிர்ந்து பேசி அவர் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க என்ற செய்தி எனக்கு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த பள்ளிகளை படித்தேன், வாய்ப்பிருந்தேன். அவர் நான் 39 ஆண்டுகள் இந்த இதில் தான் படிச்சிருப்பேன் ராத்திரியில். அப்போ நான் வெளியே முடிந்து சர்டிஃபிகேட் வாங்கும்போது நினைத்தது, அயர்லாந்திலிருந்து ஏழைகளின் கல்வியாளரும் ஏழைகளுடைய நம்பிக்கையாளரும் வருகின்ற பொழுது நாம் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று 38 ஆண்டுகள் என்னுடைய ஆசிரியர் பணியிலும் அலுவலர் பணியிலும் இந்த நரிபுர மாணவர்கள் மற்றும் வறுமைக்கு கீழே படிப்பே இல்லாத மாணவர்களுக்கு பணி செய்தேன். இது எல்லோருக்கும் தெரியும், அலுவலர்களுக்கு முதற்கொண்டு. அதன் நிமித்தம் என்னுடைய வேண்டுதல் அதிகமாக பற்றாளராக இருந்தேன். என் 2 பிள்ளைகள் உயர் மருத்துவ எம்எஸ்ஓ எம்டிஎச் படிப்பதற்கு இந்த கல்லறையில் வேண்டி போன அது நடந்தது, இடம் கிடைத்தது. அடுத்தது ஆக்சிடென்ட், தோள்பட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜவ்வு போயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரி போனால் உடனே ஸ்கேன் அதை ஆப்ரேஷன் டேட்டு கொடுத்தான். நான் கண்ணை மூடின்னு வேண்டிக்கின்னு நான் வீட்டுக்கு போய் வரேன், ஒரு மீட்டிங் இருந்து போய் வரேன். இந்த கல்லறையில் மண் எடுத்து அந்த கட்டில் வச்சுட்டேன். அடுத்த நாள் போனால் டாக்டர் உனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, சரியாக போடும், கூடிடுன்னு சொல்லிட்டார். இது உண்மை. ஸோ இந்த 10 உறுதிகளை நான் உருவாக்கி கொண்டு தான் இதில் ஒரு பற்றாளர் ஆகினேன் என்று தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மெசியா தந்தை அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு என்பது. அன்பு அருட்தந்தையர்களே, அன்பு ஆசிரியர்களே, மாணவர்களாக இங்கு வந்திருக்கின்றவர்களே, அவரிடம் பழகிய, அவர் இருக்கும் பொழுது இந்த வளாகத்திலே பணி செய்த அம்மா அவர்களே, உங்கள் அனைவருக்கும்
எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்விலே என்னை அழைத்த அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஆசிரியர் அக்ஸிலியன் ஃபெலிக்ஸ் அவர்களை நான் நெஞ்சார மனதார பாராட்டுகிறேன். அவர் இதை பற்றி தாமஸ் கவாண்டகியை பற்றி நான் பங்கு சாமியாராக இருக்கும் பொழுது கூட நிறைய முறை என்னிடம் வந்து பேசுவார். அவரை பற்றிய செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொள்வார். அவருக்கு அவர் நினைப்பாதான் இருக்கும் அப்படின்றது வந்து எப்போ கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட வந்து ஏதாவது என்கிட்ட டஃபி சாமியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சாருனா கூட உடனே ஃபோன் அடிச்சிடுவார். நான் எடுக்கலனா கூட திரும்ப திரும்ப ஃபோன் அடித்து அதை பற்றியான தகவல் நான் கேட்குற வரைக்குமே வந்து எனக்கு தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருப்பார். அப்புறமா அவர்கிட்ட பேசினாதான் எனக்கும் திருப்தி, அவருக்கும் திருப்தி. டஃபி சாமியாரை பற்றி நிறைய எனக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை பற்றி அதிகமாக நான் கேட்டதிலிருந்து அவரை பற்றிய அந்த உணர்வு எனக்கு அதிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அவர் வந்து அந்த வேலந்தாங்கல் பங்கில் வந்து ஒரு இளம் குருவாக வந்து பணியாற்ற வந்தார். சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரே ஒரு வருஷம் அவர் வந்து கத்தீட்ரலில் அசிஸ்டன்ட் பங்கு தந்தையாக இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு சேத்பட்டுக்கு வந்தார்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வேலந்தாங்கல் பங்கு தந்தையாக இளம் குருவாக 2011 குரு பட்டம் வாங்கிட்டு 2013 அந்த சமயத்தில் அவர் இளம் குருவாக இப்போ இருக்கிற நம்ம இளம் குருக்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இளம் குருவாக அங்கு பணியாற்ற வந்து அவர் வந்து அந்த சமயத்தில் இளம் குருக்கள் வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய முடிவு எடுத்து பெரிய சாதனைகளாக செய்ய முடியாது. நிறைய கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சாமியாருக்கு இந்த அனுபவத்தை பெற்றுதான் பிறகு வந்து நிறைய சாதிக்க முடியும். முன்னாடி வந்து நின்று எதையும் செய்ய முடியும் இப்பெல்லாம். ஆனால் அவர் அப்பொழுதே வந்து இளம் குருவாகவே இருந்து அந்த வேலந்தாங்கலில் அவர் சிறப்பான பணியை அவர் செய்திருக்கிறார், துவங்கி இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அங்கு ஒரு அறை வீடு, ஒரு கன்னியர் மடம், ஒரு பள்ளிக்கூடம் என பலவற்றை அவர் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு பங்கு சமரியாக இருந்தால் அந்த பங்குலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அடுத்த பங்கை பற்றி தான் நினைக்கணும், அடுத்த வேலையை தான் நினைக்கணும், கொடுக்கப்படுகிற அடுத்த பணிகளை பற்றி தான் நினைக்கணும். இதுதான் வழக்கமாக எங்களுக்கு சொல்றது. ஆனால் அவர் தனக்கு மற்ற பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் மற்ற பணிகளை அவர் எடுத்து செய்து கொண்டிருந்த பொழுதும் கூட வேலந்தாங்கலை அவர் மறக்காமல் அவர் வேலந்தாங்கலை விட்டு பங்கு தந்தையாக வெளியேற பிறகுதான் நிறைய பணிகளை வேலந்தாங்கலிலே ஆற்றியிருக்கிறார். பள்ளிக்கூடம் கட்டியது, அறைவீடு கட்டியது மற்றும் கண்ணீர் மடத்தை கட்டியது என்று அவர் பங்கு தந்தையாக வெளியே சென்று அவர் மற்ற பணிகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு வந்திருந்த அவருக்கு அடுத்ததாக பங்கு தந்தையாக வந்தது அருள் தந்தை பவுலாரைக்கும். அவர் இருக்கும் பொழுதும் அதன் பிறகும் கூட தொடர்ந்து அந்த வேலந்தாங்கல் மக்கள் மீது அன்பும் பற்றும் கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய பல பணிகளை அவர்களுக்கு தொடர்ந்து ஆற்றியிருக்கிறார். வேலந்தாங்கல் மக்கள் அவர்களை எப்பொழுதும் மறக்காமல் இருக்கின்றார்கள். எவ்வளோ வருஷம் கழிச்சு நான் அங்கே போனால் கூட அங்கு டஃபி சாமியாரை பற்றி நினைக்காத மக்கள் இல்லை, அவரை நினைத்து கொண்டிருக்கின்ற மக்கள் அதிகம் பேர். அதற்கு உதாரணம் தான் அக்ஸிலியன் ஃபெலிக்ஸ் ஆசிரியர். அவருடைய குடும்பம் இன்னும் அவரோடு இந்த பயிற்சியிலே ஆசிரியர் வகுப்பு பயிற்சியிலே படித்தவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே இங்கே இருக்கிற மான்ஃபோர்ட் கார்பென்ட்ரி ஸ்கூலில் படித்தவங்க, இங்கே படித்தவங்க என்று வேலந்தாங்கல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த வேலந்தாங்கல் அவர் பணியை துவங்கிய ஒரு இடம், அவருடைய பணியை இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார், அவருடைய பணியை அங்கே சிறப்பாக துவங்கி இருக்கிறார். அது அவருக்கு ஒரு நாற்றங்களாக இருந்திருக்கிறது வேணா நான் சொல்லலாம். அவருக்கு ஒரு நல்லதொரு துவக்கமாக அந்த ஊர் அமைந்து இருக்கிறது. ஆசிரியர் சொன்னது போல அந்த மக்களுக்காக அந்த பங்கு இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக கல்லறை தோட்டத்தை நான் தான் மக்களை அழைத்து கொண்டு வந்து அங்கு அவர்களை எல்லோரையும் ஜெபிக்க செய்தேன். மீண்டும் நாங்கள் ஊருக்கு செல்லும் பொழுது அவர் சொன்னது போல நல்லதொரு மழை எங்களுக்கு கிடைத்தது. அதன் பிறகு போர்வெல் போட்டோம். அப்பொழுதும் நல்ல தண்ணீர் எங்களுக்கு கிடைத்தது.
இப்படியாக அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய உடனிருப்பு அந்த வேலந்தாங்கல் மக்களுக்கும் பங்குக்கும் ஆலயத்திற்கும் நிறையவே இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய அல்போன்ஸ் அம்மா அவருடைய புனித ஸ்தலத்துக்கு நம்ம போயிருப்போம். அங்கே போனாலே ஒரு புனிதருடைய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு மெய் சிலிர்க்கின்ற ஒரு நிகழ்வை நம்ம உணர முடியும். சமீபத்தில் மார்ட்டின் வாஸ் என்ற புனிதருடைய அந்த கோவாவுக்கு செல்லும் பொழுது, மார்ட்டின் வாஸ் என்ற புனிதர் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலேயே புனிதரானவர், இலங்கை சென்று அங்கு பணியாற்றியவர் மார்ட்டின் வாஸ். கோவாவில் அவர் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர் இருக்கிறது. அங்கு செல்லும் பொழுது கூட ஒரு புனிதருடைய பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வு அங்கு மெய்சிலிர்க்க செய்தது. அதுபோலத்தான் நான் இங்கு படிக்கவில்லை என்றாலும் தந்தையை பற்றி நிறைய கேள்விப்பட்டதிலிருந்தும், நூற்றாண்டு மலர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பல அவரை பற்றிய நல்ல செய்திகளை தெரிந்ததிலிருந்தும் நான் நிற்கின்ற இந்த மண் புனித மண். ஒரு காலத்தில் இங்கேயும் அவருடைய கல்லறையில கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரியதொரு ஆலயம் எழுப்பப்படும். அவர் புனிதராக அறிவிக்கப்படுவார். அவர் புனிதராக அவரால் புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் பகிரங்கமாக பலரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக அவர் ஒரு நல்லதொரு புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒன்று நம்ம திருத்தந்தை அவர்கள் ஒரு கையெழுத்து போடணும். உடன் இருக்கின்றவர்கள் அதற்கான ஒரு சிபாரிசை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். அது நடக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் மூலமாக நடைபெறுகிற புதுமைகள் பகிரங்கமாக வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்ததா புனிதருக்கான ஒரு பணியை செய்வதற்கான அந்த ஒரு வழிமுறைகள், அந்த ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் எப்படி மற்ற புனிதர்களுக்கு எடுத்திருக்கிறாங்க சமீப காலத்துல அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அந்த வழியில நம்ம பயணித்தோம் என்றால் அது சிறப்பாக நம் புனிதர் தாமஸ் கவான் டஃபி தந்தை அவர்கள் புனிதராக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புனிதராக உயர்த்தப்படுவதற்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். அதனுடைய முதல் படிதான் அவரை அருளாளராக அறிவிப்பதற்கான முயற்சி. அருளாளராக அறிவிச்சிட்டாலே அவர் அப்புறம் எப்போ வேணாலும் அவர் புனிதர் ஆகிடுவார். அது சந்தேகம் இல்லை நமக்கு. அதனால இந்த முதல் படி தீவிரமாக நடைபெறுவதற்கு நாம் எல்லாரும் முயற்சி எடுப்போம். அதில் உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் ஆசிரியருடைய அந்த ஒரு தொடக்கம், ஒரு முயற்சி பாராட்டுதற்குரியது. அவரை சேர்ந்த நாம் எல்லாருமே அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக இந்த அருளாளர் பட்டம் அவருக்கு விரைவாக கிடைக்க நாமும் நம்ம ஜெபத்தில் வேண்டிக் கொள்வோம். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த செயல் சொன்னாலும் ஒரு எண்ணம் பட்டு மனசில் வரும். இப்போ தந்தை சொன்ன உடனே ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த காலாண்டர் மிஷன் பிரஸ் தந்தை சொன்னார்கள். இந்த காலாண்டர் ஒவ்வொரு ஆசிரியர் வீட்டிலும் சென்றால் அவரை முன்னிட்டு அந்த வேண்டுதல் அதிகப்படுத்தப்படும் என்று கூறினார். அதுபோன்று இந்த விழாவை இதேட முடித்து விடாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் பற்றாளர்கள் நம்முடைய ஆசிரியர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி, தந்தை அவர்களுடைய அருள் கேட்டு நாங்கள் பயிற்சி பெற்று அதை அவர்கள் கிராமந்தோறும் அந்த ஜபத்தையும் அவருக்காக வேண்டுதல் செய்ய திட்டமிட்டிருக்கும் நேரத்தில் தந்தை அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு அவருடைய அந்த கருத்துக்கள் உள்வாங்கி எங்களோடு இந்த நிலை உயர்வதற்கான ஒரு முயற்சியை எங்கள் பங்கில் செய்திருக்கின்றார். அது அவர்களுடைய வழியை இவர் பின்பற்றி செய்தாரோ எனக்கு. ஏனென்றால் ஊரை விட்டு வந்த பாடு ஒரு ஆசிரியர் எங்கள் ஊரை விட்டு வந்தாலும் எங்களுக்கு பள்ளிக்கூடம் தந்துட்டு போன்னு கேட்டுக்கிறார். அந்த பட்டணத்தான் வாதியார்னு ஒரு வாதியார், அவர் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ முதல் பள்ளி பேட்ரிக் என்ற பள்ளியை அங்கே ஆரம்பித்து அவர் படித்தது பேட்ரிக், அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆர்ட்ஸ் ஸ்கூல்னு வந்தது. ஆகவே அந்த பள்ளியை நிறுவி அந்த பள்ளியை தொடங்கின உண்மையிலே அந்த வரலாறு இந்த நேரத்தில் அதை நெஞ்சார மகிழ்ந்து நன்றி தெரிவிக்கின்றோம்.